தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது போலீசார் தடியடி நடத்தியிருப்பதாக அண்மை தகவலை பார்க்கின்றோம். விவரங்களுக்காக செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில். சாமிநாதன், எதற்காக இந்த தடியடி? இதில் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க? காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி நிகழ்வை பார்வையிட வந்த தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் பர்வேஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் விஜயநாதன் ஆகியோர் புதிய சேர்ப்பு துவக்கி வைத்தனர். இந்நிலையில் தற்பொழுது 6ஆம் சுற்று நடைபெற்று வரும் நிலையில இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலரும் முன்னாள் அமைச்சருமான அதிமுக அமைச்சருமான விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் ஜல்லிக்கட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வந்தார். இதற்கிடையில் அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் பர்வேஸ் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்வை பார்வையிட மேடை ஏற முயன்றனர். அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தினர். அதாவது இதுவும் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் மேடையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் இருப்பதால் தற்போது மேடை ஏற வேண்டாம் என்று காவல்துறையினர் அவர்களிடம் கேட்டுக் கொண்டனர். இந்த விஷயம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை தெரிய வந்ததையடுத்து மாவட்ட பொறுப்பாளர் பர்வேஸ் உள்ளிட்டோரை மேடை ஏறுமாறு கூறினார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக மாவட்ட தலைவர் பர்வேஸ் உள்ளிட்டோர் மற்றும் மேடைக்கு வந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்வையிட்டு பரிசுகளை வழங்கினர். இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலர் கீழே அதாவது மேடையில் கீழே இருப்பதால் அந்த இடம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்த காவல்துறையினர் எவ்வளவோ அதிகமாக சொல்லியும் அவர்கள் கேட்காத சூழலில் லேசான தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன். ¿Cómo que le puedo ir?